வணக்கம். நம்ம ஹிஸ்ட்ரியில் இது வரைக்கும் சோழர்கள், பல்லவர்கள் மற்றும் பாண்டியர்கள் பற்றிலாம் பார்த்துருக்கோம். இப்போ குரூப் 2 மெயின்ஸில் இப்போ நம்ம ப்ரிலிம்ஸ்க்கு மட்டும் முயற்சி எடுக்காமல் மெயின்ஸ்க்கும் சேர்த்து இப்போயே படிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம எக்ஸாம் எழுத போகும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா ப்ரிலிம்ஸ் வந்து நம்ம பாஸ் ஆகிட்டோம் அப்படின்னு தெரிஞ்சு ஒரு 2-3 மாதம் கழித்து உடனே என்ன பண்ணுவாங்க, மெயின்ஸ் வச்சுருவாங்க. அப்போ போய் நம்ம டிரான்ஸ்லேஷனுக்கு உட்காந்து படித்தோம் அப்படின்னா நம்மளால் அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியுமா அப்படின்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா நம்மளுக்கு டிரான்ஸ்லேஷன் அப்படின்றது எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா, நம்ம இப்போ நடக்கிற விஷயங்களை பற்றி கொடுக்கல. முக்கால்வாசி நடந்தது ஹிஸ்ட்ரி பற்றியும் அதில் இருக்க டெக்னிக்கல் டேர்ம்ஸ் தான் வந்து எதிர்பார்ப்பாங்க. அதனால் இப்போ இருந்தே அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸையும் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நம்மளால் அந்த டைமில் நம்மளுக்கு போர்ஷனை மட்டும் படிச்சுட்டு அழகாக போய் டிரான்ஸ்லேட் பண்ண முடியும். ஸோ இப்போ இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாளைக்கு 25 வார்த்தையாவது நம்ம அந்த வெக்காபுலரியை வந்து கற்றுக்கிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு டிரான்ஸ்லேஷன் போகும்போது அவ்வளோ டஃப்பாக ஒன்றுமே இருக்க போகிறது கிடையாது. நம்ம ஜஸ்ட்டு போர்ஷனை ரிவிஷன் பண்ணிட்டு போனாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 25 வேர்ட்ஸு வெக்காபுலரி கற்றுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எப்படி ஒரு சின்ன பேராகிராஃபை இங்கிலீஷ்லேருந்து தமிழுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணணும், அதோட தமிழ்லேருந்து எப்படி இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்றத கற்றுக்க போகிறோம். ஒரு பேராகிராஃபோ அப்படி இல்லை ஒரு லைனாக இருந்தாலும் சரி, நம்ம ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இங்கிலீஷில் படிக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, தமிழில் படிக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்மளுக்கு புரிஞ்சாதான் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண முடியும், ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியும். அதனால் ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம தமிழ்லேருந்து இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணாலும் சரி, இங்கிலீஷ்லேருந்து தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணாலும் சரி, கொடுத்துருக்கிறத ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி இல்லை 3 வாட்டி நல்லா படித்து பார்க்கணும். ஏன்னா நல்லா புரிஞ்சாதான் நம்மளுக்கு வந்து அதோட ஈக்குவலண்ட்டான வேர்டை பொறுத்து நம்மளால் ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியும். நம்ம ஆல்ரெடி சோழர்கள்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா, அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 11th புக்கில் சோழர்களோட லெசன்லேருந்து ஒரு சின்ன பேராகிராஃபை எடுத்து தமிழ்லேருந்து இங்கிலீஷ்க்கும் இங்கிலீஷ்லேருந்து தமிழுக்கும் எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம் அப்படின்றத இன்றைக்கி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த பேராகிராஃப் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம இங்கிலீஷ்லேருந்து தமிழுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். ஏன்னா அது ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு நம்ம அந்த பேராகிராஃபை படிக்கலாம். The Cholas belonged to one of the 3 mighty dynasties that ruled the Tamil country in the early historical period, described as the Moovendar in Sangam literature. They were known for their valor and for their patronage of the Tamil language. Many songs were composed in high praise of their glories. However, after the Sangam period until about the 9th century CE, there are no records about them. Changes that overtook Tamilagam in the intervening period brought about a major transformation of the region and enabled the emergence of a big, long-lasting monarchical state. The Cholas were one among them. இப்போ நம்ம படிச்சிட்டோம் இல்லையா, இதில் என்னென்ன வேர்டு இருக்குது, அது என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு த சோழாஸ் பிலாங்டு டு ஒன் ஆஃப் த 3 mighty dynasties that ruled in the Tamil country in the early historical period. இதில் என்னென்ன வேர்டு இருக்குது அப்படின்னு பார்த்தா, த சோழாஸ் அது நம்மளுக்கு தெரிஞ்சுது. பிலாங்டு டு அப்படின்னா சேர்ந்தவர்கள் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ஒன் ஆஃப் த 3 mighty dynasties அப்படின்னா மைட்டி டினஸ்டி அப்படின்னா மரபு வழி சார்ந்த அப்படின்னு அர்த்தம். அப்போ மரபு வழி சார்ந்த அந்த பேரரசுகளில் இவங்களும் ஒருத்தங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தட் ரூல்டு தி தமிழ் கண்ட்ரி அப்படின்னா தமிழகத்தை ஆண்டவங்க அப்படின்னு அர்த்தம். எப்போ அப்படின்னு பார்த்தா எர்லி ஹிஸ்டாரிக்கல் பீரியட். அப்போ ஹிஸ்டாரிக்கல் பீரியட் அப்படின்னா தொடக்க கால, அதாவது வரலாற்று காலம் அப்படின்னு சொல்கிறோம். அது எர்லி ஹிஸ்டாரிக்கல் பீரியட் அப்படின்னா வரலாற்று காலத்துக்கு முந்தின காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு என்ன ஃபஸ்ட் லைனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சிருச்சு இல்லையா. அது என்ன சொல்கிறாங்கன்னா, சோழர்கள் தமிழகத்தோட வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் ஆட்சி பண்ண மரபு வழி சார்ந்த 3 அரசர்களில் ஒருத்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது described as the மூவேந்தர் in சங்கம் லிட்ரேச்சர் அப்படின்னா, described அப்படின்னா குறிப்பிடப்படுவது அப்படின்னு அர்த்தம். நம்ம வந்து இப்போ ஹிஸ்ட்ரி எப்பயுமே நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னு பார்த்தா பாஸ்ட் டென்ஸில் தான் எழுதணும். அதாவது நடந்து முடிஞ்சிச்சு இல்லையா, அதனால் இறந்த காலத்தில் தான் நம்ம வந்து ஹிஸ்ட்ரி எழுதும்போது எழுதணும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா,
எல்லாத்தையுமே பாஸ்ட் டென்ஸில் இருக்க மாதிரி எழுதணும். நம்ம கிராமரை வச்சு ரொம்ப குழப்பிக்க தேவையில்ல. ஆனால் நம்ம படிக்கும்போதே தெரியும். நம்ம எப்பயுமே வந்து ஒரு டிரான்ஸ்லேட் பண்ணுறோம் அப்படின்னும்போது நம்ம வந்து ஒரு லாங்குவேஜ் படித்த ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் பரவாயில்ல. நம்ம ஆர்ட்ஸ் சயின்ஸ் படித்த ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் நம்மளுக்கு லாங்குவேஜ், அதாவது 2 லாங்குவேஜும் ஒரே டைமில் படிக்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, சிம்பிள் வே நம்ம தமிழ் புக்கு இங்கிலீஷ் புக்கு நம்மக்கிட்ட இருக்கிற புக்கை வச்சு எந்தெந்த வார்த்தையை எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்துக்கலாம். அதோட நம்ம பாஸ்ட் டென்ஸில் எப்படி எழுதியிருக்காங்க, எந்தெந்த வேர்டுக்கு என்னென்ன டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்தாலே நம்ம ஓரளவுக்கு நல்லா டிரான்ஸ்லேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். அடுத்தது டெஸ்கிரைப்டு ஆஸ் தி, டெஸ்கிரைப்டுனா குறிப்பிடப்படுகிறார்கள் அப்படின்னு அர்த்தம். ஆஸ் த மூவேந்தர், மூவேந்தர்ன்ற வார்த்தைக்கு ஈக்குவலண்ட்டான இங்கிலீஷ் வேர்டு இல்லை, அதனால் என்ன பண்ணுறாங்க, மூவேந்தர் அப்படின்னு இங்கிலீஷ்லேயே கொடுக்குறாங்க. அடுத்தது சங்கம் லிட்ரேச்சர் அப்படின்னா சங்ககால இலக்கியம் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன சொல்கிறாங்க, சங்க இலக்கியங்கள் இவர்களை மூவேந்தர்கள் என குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது தே வேர் நவுன் ஃபார் த வேலர் அண்ட் ஃபார் தேர் பேட்ரனேஜ் ஆஃப் தி தமிழ் லாங்குவேஜ் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களோட வல்லமைக்காகவும் அதோட அவங்க மற்றவங்களுக்கு கொடுத்த கொடைகள் இருக்கு இல்லையா, அதுக்காகவும் அவங்கள வந்து சங்கம் லிட்ரேச்சர் வந்து பாராட்டுது, ரொம்ப புகழ்ந்து பேசுது அப்படின்னு சொல்கிறாங்க. தே வேர் அப்படின்னா அவர்களை அப்படின்னு அர்த்தம். நவுன் ஃபார் தி அப்படின்னா அவங்கள பற்றி எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, சங்க இலக்கியங்கள் அவங்கள புகழ்ந்திருக்கு. எதுக்கு அப்படின்னு பார்த்தா அவங்களோட வல்லமை புகழுக்காகவும் அவங்களோட கொடைத்தன்மைக்காகவும் பாராட்டியிருக்கு அப்படின்னு அர்த்தம். இதை எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, அந்த ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து பார்ப்போம். சங்க இலக்கியங்கள் இவர்களை மூவேந்தர்கள் என்று குறிப்பிடப்படுகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இவர்களோட போர் வல்லமைக்காகவும் அவங்களோட கொடைத்திறனுக்காகவும் இவர்களை சங்க இலக்கியங்கள் வெகுவாக பாராட்டுகின்றன அப்படின்னு எழுதணும். அடுத்தது மெனி சாங்ஸ் வேர் கம்போஸ்ட் இன் தேர் ஹை ப்ரைஸ் ஆஃப் தேர் க்ளோரிஸ் அப்படின்னா இவங்களோட பெருமைகளை பற்றி புகழ்வதற்காகவே நிறைய பாட்டுகளை எழுதியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். மெனி சாங்ஸ் அப்படின்னா நிறைய பாடல்கள் அப்படின்னு அர்த்தம். வேர் இங்கே இருந்து இந்த இடத்துல வந்து பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா, அதனால தான் வேர்னா அது என்னது, நிறையா எண்ணிக்கை இருக்கிறதெல்லாம் நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா வேர்னு சொல்லுவோம். கம்போஸ்ட் இன் ஹை ப்ரைஸ் ஆஃப் தேர் க்ளோரிஸ் இவர்களோட பெருமையை பற்றி புகழ்ந்து பாராட்டுறதுக்காகவே எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ஹவ்வெவர் இருப்பினும், ஆஃப்டர் த சங்கம் பீரியட் அப்படின்னா சங்க காலத்துக்கு பிறகு, அன்டில் அபவுட் த 9th century அதாவது 9வது நூற்றாண்டு, அதாவது கிபி 9வது நூற்றாண்டு வரைக்கும் அப்படின்னு அர்த்தம். இது எப்படி சேர்த்து சொல்லலாம் அப்படின்னா, எனினும் சங்க காலத்திற்கு பிறகு 9ஆம் நூற்றாண்டு வரை அப்படின்னு சொல்லணும். அடுத்தது தேர் ஆர் நோ ரெக்கார்ட்ஸ் அபவுட் தெம் இவங்களை பற்றின எந்த குறிப்புகளும் வரலாற்றில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது சேஞ்சஸ் தட் ஓவர் டுக் தமிழகம் இன் தேர் இன்டர்வீனிங் பீரியட் brought about a மேஜர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னன்னா, இந்த இடைப்பட்ட காலம், இன்டர்வீனிங் பீரியட் அப்படின்னா இடைப்பட்ட காலம், இந்த இடைப்பட்ட காலத்தில் ஏற்பட்ட சில நிகழ்ச்சிகளால் அதாவது தமிழகத்தில் நிறைய மாற்றம் ஏற்பட்டுச்சு, பெரிய அளவிலான மாற்றம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் என்ன பண்ண முடிஞ்சுது அப்படின்னா, ஒரு பெரிய பேரரசு நீண்ட காலமாக வாழற முடியாட்சியை உருவாக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதாவது என்னென்னா, இப்போ சேஞ்சஸ் அப்படின்னா மாற்றம் அப்படின்னு அர்த்தம். தட் ஓவர் டுக் தமிழகம் அப்படின்னா தமிழகத்தில் ஏற்பட்ட மாற்றம். எப்போனா த இன்டர்வீனிங் பீரியட் இடைக்காலத்தில் தமிழகத்தில் ஏற்பட்ட மாற்றம் அப்படின்னு மாற்றணும். brought about the மேஜர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னா brought about அப்படின்னா கொடுத்தது அப்படின்னு அர்த்தம். மேஜர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னா பெரிய அளவிலான மாற்றத்தை கொடுத்தது அப்படின்னு அர்த்தம். ஆஃப் த ரீஜியன் அண்ட் எனேபிள்டு தி எமர்ஜென்ஸ் ஆஃப் பிக் லாங் லாஸ்டிங் மொனார்கிக்கல் ஸ்டேட் அப்படின்னா இந்த கொடுத்த மாற்றங்கள் தான் வந்து இந்த முடியாட்சியை உருவாக்க காரணமாச்சு அப்படின்னு சொல்லணும். அடுத்தது த சோழாஸ் வேர் ஒன் அமாங் தெம் அப்படின்னா இந்த சோழர்கள் அதில் ஒருத்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒன் அமாங் தெம்னா, அமாங் தெம் அப்படின்னா ஒரு பலவற்றில் ஒருத்தவங்க அப்படின்னு அர்த்தம். அதில் ஒன் அமாங் தெம்னா பலவற்றில் இவங்களும் ஒருத்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்போ படித்தது புரிஞ்சிடுச்சு இல்லையா? இப்போ எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். த சோழாஸ் பிலாங்டு டு ஒன் ஆஃப் த 3 mighty dynasties that ruled the தமிழ் கண்ட்ரி in the early historical period அப்படின்னு ஃபஸ்ட் ஃபுல் ஸ்டாப் வரைக்கும் எடுத்துக்கணும். இதை எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா,
இந்த சோழர்கள் வரலாற்றுக்கு முன்னாடி காலத்தில், அதாவது வரலாற்றுக்கு முன்னாடி கிடையாது, ஹிஸ்டாரிக்கல் பீரியடுக்கு முன்னாடி அப்படின்னா தொடக்க கால வரலாற்று காலம் அப்படின்னு அர்த்தம். அதை இந்த சோழர்கள் தொடக்க காலத்தில், வரலாற்று காலத்தின் தொடக்கத்தில் எங்கே இருந்தாங்க அப்படின்னு பார்த்தா 3 மரபு வழி சார்ந்த அரசர்கள் தமிழகத்தை ஆட்சி பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்களில் சோழர்கள் ஒருவர் அப்படின்னு அர்த்தம். அதை எப்படி தமிழில் கரெக்டாக எழுதணும் அப்படின்னு பார்த்தா, இந்த சோழர்கள் வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் ஆட்சி செய்த மரபு வழி சார்ந்த 3 அரசர்களில் ஒருவராக இருந்தார்கள் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது, டெஸ்கிரைப்ட் as the மூவேந்தர் இன் சங்கம் லிட்ரேச்சர், they were known for their valor and for their patronage of the தமிழ் லாங்குவேஜ் அப்படின்னா தமிழ் மொழியில் இருக்கிற சங்க இலக்கியங்கள் இவர்களை மூவேந்தர்கள் என்று குறிப்பிடுகின்றது. அதில் அவங்களோட வல்லமையையும் கொடைத்தன்மையையும் பற்றி குறிப்பிடுகிறது அப்படின்னு அர்த்தம். அடுத்தது, many songs were composed in high praise of their glories அப்படின்னா glories-னா பெருமைகள் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது, many songs were composed அப்படின்னா நிறைய பாடல்கள் இவர்களோட பெருமையை புகழ்வதற்காகவே இயற்றப்பட்டுள்ளன அப்படின்னு அர்த்தம். அடுத்தது, however அப்படின்னா எனினும், after the சங்கம் period until about the 9th century CE there are no records about them. இருப்பினும் சங்க காலத்திற்கு பிறகு 9ஆம் நூற்றாண்டு வரை, கிபி 9ஆம் நூற்றாண்டு வரை அவர்களை பற்றின எந்த குறிப்புகளும் இல்லை அப்படின்னு அர்த்தம். அடுத்தது, சேஞ்சஸ் தட் ஓவர்டுக் தமிழகம் in the intervening period brought about a major transformation of the region and enabled the emergence of big long lasting monarchical state. இதை நம்ம சின்ன சின்ன வார்த்தையாக பிரித்து எழுத முடியாது. ஏன்னா இவங்க இங்கிலீஷில் எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஃபுல் சென்டென்ஸையும் கோர்வையாக தான் எழுதியிருக்காங்க. இதை அப்படியே தான் படிச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா டிரான்ஸ்லேட் பண்ணி ஆகணும். அடுத்தது, இதை எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணலாம் அப்படின்னா இன்டர்வீனிங் பீரியட் அதை ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். அதாவது இடைக்காலத்தில் அப்படின்னா இடைக்காலத்தை ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். அடுத்தது, சேஞ்சஸ் தட் ஓவர்டுக் ஏற்பட்ட மாற்றங்கள் அப்படின்னு அர்த்தம். அதாவது இடைக்காலத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள் எங்கே ஏற்பட்டுச்சு? தமிழகத்தில். அப்போ எப்படி எழுதணும்னா இடைக்காலத்தில் தமிழகத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தா எனேபிள்டு தி எமர்ஜென்ஸ் ஆஃப் தி பிக் லாங் லாஸ்டிங் மொனார்கிக்கல் ஸ்டேட் அப்படின்னா மொனார்கிக்கல் ஸ்டேட்னா முடியாட்சி. அடுத்தது, பிக் லாங் லாஸ்டிங் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மிகப்பெரிய நீண்ட கால சாம்ராஜ்யம் அப்படின்னு அர்த்தம். அதாவது இடைக்காலத்தில் தமிழகத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள் எதற்கு காரணமாச்சு அப்படின்னு பார்த்தா தமிழகத்தில் முடியாட்சி ஏற்படுறதுக்கு காரணமாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த முடியாட்சி எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா பெருசாகவும் நீண்ட காலம் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, இந்த சோழாஸ் வேர் ஒன் அமாங் தெம் அப்படின்னா ஏற்பட்ட முடியாட்சிகளில் சோழர்களும் ஒருவர் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு, தமிழ்லேருந்து இங்கிலீஷில் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கலாம். அதுக்கு ஒரு சின்ன பேராகிராஃப் எடுத்துப்போம் எக்ஸாம்பிளுக்கு. ஃபஸ்ட்டு தமிழாக இருந்தாலும் இங்கிலீஷாக இருந்தாலும் சரி, நம்ம என்னத்தை டிரான்ஸ்லேட் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு வாட்டி 2 வாட்டி படிச்சிடணும். ஃபஸ்ட்டு படிக்கலாம். சோழ பேரரசு நிரந்தர படையை கொண்டிருந்தது. இப்படை மரபு வழிபட்டிருந்த 3 பிரிவுகளை உள்ளடக்கி இருந்தது. காலாட்படை, குதிரைப்படை, குதிரை சேவகர், யானைப்படை, யானை ஆட்கள், வில் வீரர்கள், வில்லாளிகள், வாள் வீரர்கள், வாளில்லர், ஈட்டி வீரர்கள், கொண்டுவார் ஆகியோரும் படையில் இருந்தனர். படைப்பணிகளில் 2 படிநிலைகள் குறிப்பிடப்படுகின்றன அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு வார்த்தைக்கு இங்கிலீஷில் அர்த்தம் தெரியல அப்படின்னு சொன்னால் நம்ம வாட்ஸ்அப்லலாம் டைப் பண்ணுற மாதிரி தமிழில் இருக்கிறதா அப்படியே இங்கிலீஷில் டைப் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் புக்கிலே சில வார்த்தைங்களே டைப் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன வார்த்தை அப்படின்னா அந்த வார்த்தைக்கு இங்கிலீஷில் எந்த அர்த்தம், அதாவது அந்த வார்த்தைக்கு ஈக்குவலண்ட்டான வார்த்தை இங்கிலீஷில் இல்லை அப்படின்னும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ ஆணை ஆட்களை அப்படியே இங்கிலீஷில் ஆணை ஆட்கள் அப்படின்னு டைப் பண்ணுறாங்க. அதே நம்ம எக்ஸாமில் எழுதும்போது அதுக்கு ஈக்குவலண்ட்டான வேர்டு இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி எழுதணும் அப்படின்னா நம்மளுக்கு மார்க் கம்மியாகும். அதனால் என்ன பண்ணணும், ஒரு வார்த்தைக்கு அதுக்கு சம்மந்தமான இங்கிலீஷில் வார்த்தை இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். இப்போ பார்க்கலாம். சோழ பேரரசு அப்படின்னா சோழ எம்பையர் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். நிரந்தர படையை கொண்டிருந்தது அப்படின்னு பார்த்தா வெல் ஆர்கனைஸ்டு ஆர்மி அப்படின்னு அர்த்தம். அடுத்தது, இது எப்படி இங்கிலீஷில் எழுதலாம் அப்படின்னு பார்த்தா சோழாஸ் மெயின்டெயின் எ வெல் ஆர்கனைஸ்டு ஆர்மி அப்படின்னு அர்த்தம். மெயின்டெயின் அப்படின்னா எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தா சோழர்கள் படையை அவங்க சீரமைச்சிட்டே இருப்பாங்க இல்லையா, அதனால தான் மெயின்டெயின் வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்க சீரமைக்காமல் அப்படியே சும்மா வச்சுருந்தாங்க அப்படின்னு அர்த்தம். அதனால் நம்ம போடுற வேர்ட்ஸும் ரொம்ப முக்கியம். சோழ பேரரசு நிரந்தர படையை கொண்டிருந்தது. அதை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தா சோழாஸ் மெயின்டெயின் எ
வெல் ஆர்கனைஸ்டு ஆர்மி அப்படின்னு அர்த்தம். இப்படை மரபு வழிபட்டிருந்த 3 பிரிவுகளை கொண்டிருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படை அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆர்மி. மரபு வழிபட்டிருந்த அப்படின்னா கன்வென்ஷனல் அப்படின்னு அர்த்தம். 3க்கு நம்மளுக்கு தெரியும் 3. பிரிவுகள் அப்படின்னா டிவிஷன்ஸ்னு சொல்கிறோம். அப்புறம் உள்ளடக்கி இருந்தது அப்படின்னா கன்சிஸ்டட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம இதை எப்படி மாற்றலாம் இங்கிலீஷில் அப்படின்னு பார்த்தா, திஸ் ஆர்மி கன்சிஸ்டட் ஆஃப் 3 கன்வென்ஷனல் டிவிஷன்ஸ் அப்படின்னு மாற்றுறோம். நெக்ஸ்ட்டு காலாட்படை. காலாட்படைக்கு இங்கிலீஷில் என்னன்னா இன்ஃபேண்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது குதிரைப்படை. குதிரைப்படைக்கு இங்கிலீஷில் என்னன்னா கவால்ரி அப்படின்னு அர்த்தம் வந்தது. CAVALRY கவால்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இங்கே ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க இல்லையா குதிரை சேவகர். அதை நம்ம எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் நம்ம எப்படி எழுதுவோம் KUTHIRAI குதிரை அப்படின்னு போடுவோம் இல்லையா, அதே மாதிரி நம்மளும் ப்ராக்கெட்டில் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு யானைப்படை. யானைப்படைக்கு இங்கிலீஷில் என்ன அப்படின்னு பார்த்தா எலிஃபண்ட் கார்ப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ப்ராக்கெட்டில் ஆணை ஆட்கள் அப்படி இருக்கிறத நம்ம ஆஸ் யூஷுவல் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு தேர் வேர் ஆல்சோ பவுமேன். என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா வில் வீரர்கள் தான் பவுமேன்னு சொல்லுவோம். அப்போது வில்லாளிகள் அப்படின்னு இருந்தாங்க. அதாவது வில் வச்சுருக்கவங்களை என்னன்னு சொல்லுவோம், வில்லுக்கு பவுன்னு அர்த்தம், வீரர்களுக்கு மேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வில் வீரர்கள் அப்படின்னா பவுமேன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது வாள் வீரர்கள். வாளுக்கு இங்கிலீஷில் ஸ்வாட்னு அர்த்தம், வீரர்களை பேரர்னு சொல்லுவோம். அப்போ வாள் வீரர்களுக்கு வந்து ஸ்வாட் பேரர் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது அவங்கள வாலிலர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஈட்டி வீரர்கள். ஈட்டி வீரர்களுக்கு இங்கிலீஷில் என்ன அப்படின்னு பார்த்தா ஸ்பியர்மேன். நெக்ஸ்ட்டு அவங்கள என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கொண்டுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நம்ம ப்ராக்கெட்டில் அப்படியே கொண்டுவார்னு எழுதிக்கணும். ஆகியோரும் படையில் இருந்தனர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நம்ம எப்படி இப்போ மொத்தமாக மாற்றணும் அப்படின்னு பார்த்தா அதாவது என்னென்ன யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தா இன்ஃபேண்ட்ரி, கவால்ரி ப்ராக்கெட்டில் குதிரை சேவகர் அண்ட் எலிஃபண்ட் கார்ப்ஸ் அப்படின்னா காவல் ஆட்கள், ஆணை ஆட்கள். நெக்ஸ்ட்டு தேர் வேர் ஆல்சோ பவுமேன் அண்டு ஸ்வாட் பீரர் அண்டு ஸ்பியர்மேன் அப்படின்னு போடணும். நெக்ஸ்ட்டு படைப்பணிகளில் 2 படிநிலைகள் குறிப்பிடப்படுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. படைப்பணிகள் அப்படின்னா ஆர்மி சொல்கிறோம். அடுத்து 2 படிநிலைகள் அப்படின்னா 2 ரேங்க். படிநிலைனா ரேங்க்னு சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட்டு குறிப்பிடப்படுகின்றன அப்படின்னு பார்த்தா மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். அப்போ 2 types ஆஃப் ரேங்க்ஸ் இந்த ஆர்மி ஆர் ஆல்சோ மென்ஷன்ட் அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ நம்ம எப்படி மொத்தமாக டிரான்ஸ்லேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா சோழ பேரரசு நிரந்தர படையை கொண்டிருந்தது அப்படின்னா சோழாஸ் மெயின்டெயின் எ வெல் ஆர்கனைஸ்டு ஆர்மி அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு இப்படை மரபு வழிபட்டிருந்த 3 பிரிவுகளை உள்ளடக்கி இருந்தது. அதை எப்படி மாற்றலான்னா த ஆர்மி கன்சிஸ்டட் ஆஃப் 3 கன்வென்ஷனல் டிவிஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை, வில் வீரர்கள், வாள் வீரர்கள், ஈட்டி வீரர்கள் ஆகியோரும் படையில் இருந்தனர் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ராக்கெட்டில் இருக்கிறது நம்ம அப்படியே போட்டுக்கிறோம் இல்லையா, அதனால் அதை விட்டுட்டேன். அதை எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தா இன்ஃபேண்ட்ரி, கவால்ரி அண்ட் எலிஃபண்ட் கார்ப்ஸ், தேர் வேர் ஆல்சோ பவுமேன், ஸ்வாட் பீரர் அண்ட் ஸ்பியர்மேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு படைப்பணிகளில் 2 படிநிலைகள் குறிப்பிடப்படுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. 2 types ஆஃப் ரேங்க்ஸ் இந்த ஆர்மி ஆர் ஆல்சோ மென்ஷன்ட்